அப்படியெல்லாம் அமர்ந்து கொள்ளலாம். Wow. Amen. The last session of this 3 days meeting. இந்த 3 நாட் கூட்டங்களினுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். And touch your neighbor and say your face is glowing. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க முகங்கள் பிரகாசமா இருக்கிறது. Amen. Really you're glowing. Amen. ஆமென். உண்மையாவே ரொம்ப பிரகாசமா இருக்கு. Amen. Glowing with joy. ஆமென். சந்தோஷத்தினால நிரம்பி வழிகிறது. Glowing with glory. Glowing with glory. Amen. ஆமென். மகிமையினால பிரகாசமா இருக்கிறது. Glowing with his presence. ஆமென். அவருடைய பிரசன்னத்தினால மகிமை பிரகாசமா இருக்கிறது. Amen. Where there is presence there is no problem. Amen. ஆமென். தேவ பிரசன்னம் எங்க இருக்குதோ அங்க பிரச்சனை இல்லை. Amen. Presence will take over everything. தேவ பிரசன்னம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும். Amen. ஆமென். As I said today morning, I'm not preaching. ஆமென். நான் காலையில சொன்னது போல நான் பிரசங்கிக்க போறது இல்லை. I don't have anything to preach also. நான் பிரசங்கம் பண்ணுவதற்கு என்கிட்ட எதுவும் இல்லை. I just want to talk few minutes and we are going to pray. We are going to start to pray for people. I just want to talk few minutes. நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு சில நபர்களுக்காக ஜனங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். I think maximum 10 to 15 minutes I'll talk and we are going to pray. 10 இருந்து 15 நிமிடங்கள் மாத்திரம் நான் பேசிட்டு அதுக்கப்புறம் ஜெபத்துக்குள்ள போக போறோம். Touch your neighbor and say, are you ready? பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஆயத்தமா இருக்கிறீங்களா? Amen. Are you ready? Amen. ஆயத்தமா இருக்கிறீங்களா? Amen. Amen. According to me, for me, the worship part is the best part for me. என்னை பொறுத்த வரைக்கும் ஆராதிக்கிற பகுதி தான் ரொம்ப சிறந்த பகுதி. Amen. If the worship is good, I say word and all will simply God will flow. ஆமென். ஆராதிக்கிற பகுதி சிறந்ததா இருந்துச்சுன்னா வார்த்தை அசால்ட்டா அப்படியே வழிந்து வரும். Amen. I feel worship is a part where I can cry out to the Lord. ஆமென். ஆராதிக்கிற நேரம் தான் நான் தேவனிடத்துல அழுகிற ஒரு நேரம். I still remember third time I think I'm going to Jabathotam. நான் 3வது முறை ஜெபத்தோட்டத்துக்கு நான் போறேன். After I preach, I step down. அவங்க கிட்ட நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் மேடையை விட்டு கீழே இறங்குறேன். Father is taking the mic. ஃபாதர் வந்துட்டு மைக் எடுக்கிறார். Amen. 5 minutes. 5 நிமிஷம் Everybody are laughing. எல்லாம் சிரிக்கிறாங்க. After 5 minutes. அடுத்த 5 நிமிஷம் Everybody are crying. எல்லாம் அழுகுறாங்க. Again 5 minutes. அதுக்கப்புறம் Again laughing. மறுபடியும் சிரிக்கிறாங்க. Again 5 minutes. அடுத்த 5 நிமிஷம் He is crying, crowd is crying. அவன் அவர் அழுகுறாங்க, கூட்டமும் அழுகுது. I was thinking, what kind of man is he? நான் நினைச்சேன், என்ன மனுஷப்பா இவரு. See, his presence can shift the whole atmosphere. அவர் சுமந்திருக்கிற பிரசன்னம் மொத்த சூழ்நிலையும் மாத்துகிறது. So everybody are crying. அவன் எல்லாரும் அழுகுறாங்க. I am not crying. நான் அழுகல. I am like rock. I'm standing like this. நான் அப்படியே கல்லு மாதிரி அப்படியே நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். Okay, I thought நான் நினைச்சேன் language problem. நமக்கு வந்துட்டு மொழி பிரச்சனையா இருக்கு. That's why I did not cry. அதனால தான் எனக்கு புரியல, நான் அழுவல. Side I am seeing one Bengali also is crying. இந்த பக்கம் பார்க்குற பெங்காலில இருந்து வந்தவங்களும் அழுகுறாங்க. I said, God, Bengali, the one who don't know Tamil only is crying. ஆண்டவரே, பெங்காலில இருந்து வந்தவங்க தமிழே தெரியாது, அவன் அழுகுறான். Why I am not crying? நான் ஏன் அழுவல? Why I am not able to cry? என்னால ஏன் அழ முடியல? Am I that hard in your presence? நான் உங்க பிரச்சனத்துல அவ்வளவு கடினமா இருக்கிறேனா? Or do I showing myself or am I acting? இல்ல நான் நடிக்கிறேனா? I want to cry and worship. நான் அழுது ஆராதிக்கணும். Because Bible says David cried out and the Lord heard. ஆமென். வேதம் சொல்லுகிறது தாவீது அழுது புலம்பினான், கர்த்தர் அதை கேட்டார். I said, Lord, I want to cry and worship. நான் சொன்னேன், நான் அழுது உம்மை ஆராதிக்கணும். I mean, if I act also 1 drop, 2 drop, after that drops are also not coming. நான் நடிச்சாலும் ஒரு சொட்டு 2 சொட்டு வரும், அதுக்கு மேல வராது. I mean, I was worried that whole night I did not sleep. அந்த ராத்திரி முழுசா நான் கவலைப்பட்டு நான் தூங்கவே இல்லை. Because from young age they teach boys should not cry, boys should not ஏன்னா cry. சிறு வயதுல இருந்தே சொல்லிட்டாங்க, பசங்க அழுவ கூடாது, பசங்க அழுவ கூடாது. I mean, boys should not cry, boys should not cry. பசங்க அழுவ கூடாது, பசங்க அழுவ கூடாது. Lord, I said, Lord, I want to worship you freely. நான் சொன்னேன், ஆண்டவரே, உம்மை நான் விடுதலையோடு ஆராதிக்கணும். Next day, அடுத்த நாள் I mean 7 o'clock I have preaching. 7 மணிக்கு நான் பிரசங்கம் பண்ணணும். I went to father's room. நான் ஃபாதருடைய ரூமுக்கு போனேன். Father, pray for me. ஃபாதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். Why do you need prayer? Go, Thambi. அவர் சொன்னார், உனக்கு எதுக்கு ஜெபம், நீ போப்பா. I said, Father, no, Father, please pray for me. அவர் சொன்னார், நான் சொன்னேன், இல்ல ஃபாதர், எனக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். He just kept his hand over me. அவர் என் மேல கரத்தை வச்சார். I don't know, the tears are starting to flow. எனக்கு என்னன்னு தெரியல, என் கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு. Tears are starting to flow. கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு. 4 o'clock over, I'm still crying. 4 மணி முடிஞ்சிருச்சு, கண்ணீர் வருது. 5 o'clock over, I'm still crying. 5 மணி ஆயிருச்சு, இன்னும் அழுவுறேன். 6 o'clock over, I'm still crying. 6 மணி ஆயிருச்சு, இன்னும் அழுவுறேன். I don't know why I'm crying. எனக்கு தெரியல நான் ஏன் அழுவுறேன்னு. Father is telling, why are you crying? ஃபாதர் கேக்குறார், நீ ஏன் அழுவுற? I said, Father, I don't know why I'm crying. நான் சொன்னேன், ஃபாதர், எனக்கு தெரியல நான் ஏன் அழுவுறேன்னு. 6 o'clock over, I'm crying. 6 மணி முடிஞ்சிருச்சுன்னா அழுவுறேன். 7 o'clock, I'm crying. 7 மணிக்கு அழுவுறேன். Telling Aaron, preaching time.
அவங்க சொல்றாங்க ஆரன் செய்தி கொடுக்கிற I நேரம் still remember that 1 hour I'm crying and preaching. அந்த 1 மணி நேரம் நான் அழுதுகிட்டே பிரசங்கம் 9 பண்றேன். o'clock I had a train. 9 மணிக்கு எனக்கு ட்ரெயின் I'm இருந்துச்சு. catching in the train. I'm sitting there and also I'm நான் crying. ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்து பிரயாணம் பண்ணும்போது அழுதுகிட்டே இருக்கேன். Next day morning I got up. அடுத்த நாள் காலையில எந்திக்கிறேன். I thought now also tears will stop. இப்பவாது அந்த அழுக நின்றுக்கும். Still the tears are ஆனா flowing. அழுக மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு. Next day I'm preaching with that tears. அடுத்த நாள் மறுபடியும் அழுதுட்டே பிரசங்கம் I பண்றேன். started to cry at yesterday 4 o'clock and day before at 4 p.m. One day fully tears are flowing. நேத்து 4 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் ஒரு நாள் முழுக்க நான் அழுதுகிட்டே இருந்தேன். God said, கர்த்தர் சொன்னார், this tears is not because of, this is not because of your pain. இது உன்னுடைய வலியினால் வருகிற This கண்ணீர் is அல்ல. not because of your joy. இது உன்னுடைய This is not உன்னுடைய சந்தோஷத்தினால் வருகிற கண்ணீர் அல்ல. this is my presence. இது என்னுடைய பிரசன்னம். This is my presence. இதுதான் என்னுடைய பிரசன்னம். When my presence is there. என்னுடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது. When my presence is there. என் பிரசன்னம் இருக்கும் பொழுது. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. நீரே உன்னத நீரே பரிசுத்த நீரே மகத்துவ உம்மை ஆராதிப்பே நீரே உன்னத நீரே பரிசுத்த நீரே மகத்துவ உம்மை ஆராதிப்பே. Can you just pray for 2 minutes and go forward? ஆமென். 2 நிமிஷம் அப்படியே எல்லா வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. God wants to speak to you. ஆமென். கர்த்தர் ஒரு முறை உங்களோட கூட பேசின God wants to speak to you. கர்த்தர் உங்களோட கூட பேச விரும்புகிறார். I believe the Lord is moving over this place. ஆமென். கர்த்தர் இந்த இடத்துல உலாவுகிறார். Let's just make our heart free for let the Lord speak to you. ஆமென். கர்த்தர் இந்த இடத்துல பேசுகிற அளவுக்கு என் இருதயத்தை ஆமென் சுலபமாய் மாத்தி கொடுங்க. However you feel, நீங்க எப்படி எல்லாம் உணர்றீங்களோ just sit freely. ஆமென். அப்படியே விடுதலையோடு கூட உட்காருங்க. You are not here to hear another sermon. ஆமென். இன்னொரு செய்தியை கேட்கிறதுக்கு நீங்க இங்க இல்ல. I want the Holy Spirit to have an encounter in your life. ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில வரட்டும். I want you to taste the presence of God. நான் கர்த்தருடைய ஆமென் அவருடைய நன்மையை ருசித்து பாருங்க. I want you to taste the presence of God. ஆமென். தேவனுடைய பிரசன்னத்தை ருசித்து பாருங்க. I want you to taste the love of God. ஆமென். தேவனுடைய அன்பை ருசித்து பாருங்க. Because you can't force yourself. ஆமென். நீங்க உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணிக்க முடியாது. Amen. But once the love hits you, ஆனா ஒரு முறை அந்த அன்பு உங்களை தொட்டுச்சுனா, once His presence touches you, அந்த ஒரு முறை அந்த பிரசன்னம் உங்களை தொட்டு விட்டது. Amen. Daniel, when whole kingdom was doing something, Daniel was praying. ஆமென். மொத்த ராஜ்யமும் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆமென் தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். Daniel was praying. தானியேல் ஜெபம் பண்ணுகிறார். The whole Israel is dancing down, but Moses is speaking with God. மொத்த இஸ்ரவேலும் கீழே நடனமாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மலைக்கு மேலே மோசே ஆண்டவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Amen. They were dedicated for what they are called for. ஆமென். அவர்கள் எதற்காக அழைத்தார்களோ அதற்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். Because prayer was not a burden in their life. ஆமென். ஜெபம் என்பது அவருடைய வாழ்க்கையில ஒரு பாரமா இருந்ததில்லை. Prayer was not a habit in their life. ஆமென். ஜெபம் என்பது அவருடைய பழக்கமா இல்ல. Prayer was their life. ஆமென். ஜெபம் அவருடைய வாழ்க்கையா இருந்தது. Seeking presence of God was their life. ஆமென். தேவனுடைய பிரசன்னத்தை தேடுவது அவருடைய வாழ்க்கையா இருந்தது.
இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீர் இல்லாத நாளெல்லாம் I can feel the Lord moving in this place. பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் அசைவாடுவதை நான் உணர்கிறேன். I can feel His glory coming on this place. அவன் இந்த இடத்துக்கு மேல அவருடைய மகிமை வருகிறதை நான் பார்க்கிறேன். I can feel you encountering God personally. I can feel you God encountering God personally. ஆமென். கர்த்தர் தனிப்பட்ட முறையில உங்களை சந்திக்கிறதை நான் உணர்கிறேன். நீயாவாய் உண்மையின் வழியே நீயாவாய் உறவின் பிறப்பே நீயாவாய் உறவின் பிறப்பே நீயாவாய் உண்மையின் வழியே நீயாவாய் உண்மையின் வழியே நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீரில்லாத Ask the God to encounter you. ஆமென். கர்த்தர் உங்களை சந்திக்கட்டும்னு சொல்லுங்க. நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீரில்லாத நாளெல்லாம் இல்லாத வாழ்வெல்லாம் நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா Enjoy that presence which is opened up here. இருக்கிற தேவ பிரசன்னத்தை உற்சாகத்தோடு கூட அனுபவிங்க. Just 5 minutes, open that presence. Oh, enjoy that presence which is here. 5 நிமிடம் அந்த பிரசன்னத்தை இருக்கிற பிரசன்னத்தை அனுபவிங்க. Just leave yourself for the presence of God. இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவாளனே உமை மறவே 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 பகல் நேர பாடல் நிறே இரவெல்லாம் கனவு நீரே மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உமை பாடுவே என் மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே என் மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவாளரே உமை மறவே மகிழ்ச்சியின் மகுடம்
family, your family is here. Your family, yes, his family. இவருடைய குடும்பம் Come forward as a family. முன்னாடி குடும்பமா முன்னாடி வாங்க. I may not call your name, but come forward as family. ஒருவேளை நான் உங்கள் பெயர் சொல்லி கூப்பிடாமல் இருக்கலாம். I just want to continue with this flow. அவன் இந்த வழி நடத்துதல் அப்படியே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். God loves this. God loves some people. God wants to choose some people. கர்த்தர் சிலரை தேர்ந்தெடுக்க விரும்புகிறார். God wants to choose some people. Amen. கர்த்தர் சிலரை தேர்ந்தெடுக்க விரும்புகிறார். God wants to love some people. கர்த்தர் சிலரை நேசிக்க விரும்புகிறார். God wants to love Deepak. Amen. கர்த்தர் தீபக்கை நேசிக்க God விரும்புகிறார். wants to love Deepak. Amen. கர்த்தர் தீபக்கை நேசிக்க விரும்புகிறார். God wants to choose Deepak. கர்த்தர் தீபக்கை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். Amen. The Spirit of the Lord just inspires me to say. கர்த்தருடைய ஆவியை சொல்லும்படியாக ஏவுகிறார். Amen. His family can come. His family. He's alone. Everybody connected to his house. Brother. Can you just stretch your hands and pray for this family? சபையே உங்கள் கரங்களை இவருக்கு நேராய் நீட்டி Stretch your hands and bless this house. Thank you, Jesus. நான் இல்லையே நீ சொல்லாமல் இல்லையே நீர் இல்லாமல் நான் இல்லையே நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி உங்க பிரசனம்தான் உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி உங்க பிரசனம்தான் எனது தகுதி நீ Yes. நான் இல்லையே நீ சொல்லாமல் உயர்வு இல்லை Thank you, Jesus. நான் இல்லையே நீ Next 9 சொல்லாமல் months, அடுத்த 9 மாதங்கள் God is opening a new door. கர்த்தர் புதிய வாசல்களை திறக்கிறார். God is opening a new door. கர்த்தர் புதிய வாசல்களை திறக்கிறார். You'll come with a testimony. நீங்கள் சாட்சியோடு கூட வருவீர்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். The Spirit of the Lord says. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி உங்க பிரசனம்தான் எனது தகுதி 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 கிருபை வேண்டுமே. கிருபை போல் If this name Hannah is connected to anybody ஹானா here, ஹானா அப்படிங்கிற பெயர் நான் ஹானா ஒன்றுமில்லை இந்த பெயரா இருக்கலாம் இல்ல உங்க குடும்பத்தோட கிருபை இணைக்கப்பட்டிருக்கலாம். if this name வேண்டுமே Hannah is connected to anybody அண்ணா, here, கிருபை அண்ணா, Amen. I போதுமே want to pray for this name. இந்த பெயருக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இல்லாமல் நான் ஒன்றுமில்லை அண்ணா கிருபை வேண்டுமே Your family. கிருபை அண்ணா அப்படிங்கிற பெயர் உங்க குடும்பத்துல உங்க கிருபை இணைக்கப்பட்டிருந்தா I want to இல்லாமல் pray for this name. இந்த அண்ணாங்கிற பெயருக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். The Lord is doing something great in this Hannah's life. வேண்டுமே ஆமென். உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லை உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதும் உங்க கிருபை இல்லாமல் Stretch your hands. You're going to pray for this family. இந்த குடும்பத்திற்கு நேரா கரங்களை நீட்டுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். God loves you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். He wants
அவருக்கு நீங்க தேவை. When yesterday he called your name. நேற்றைய தினத்துல உங்க பேரை நான் கூப்பிட்டேன். I don't know whether you believe fully. நீங்க முழுசா அதை நம்புறீங்களா இல்லைன்னு எனக்கு But தெரியாது. to make you believe fully today, God called your sister name also. அதாவது இன்னைக்கு உங்க சகோதரியோட பெயரை கூப்பிட்டு உங்களை முழுசா நம்ப வைக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு God காரியத்தை says, brother Swami, God needs you. சுவாமி கர்த்தருக்கு நீங்க தேவை. Enough. Amen. Enough. எல்லாம் போதும். Amen. The truth will set you free. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Today, take the truth and go. இந்த சத்தியத்தை எடுத்துக்கொண்டு போங்க. Don't leave the truth behind. சத்தியத்தை பின்னாடி The விட்டுறாதீங்க. Lord says, He will encounter you. அவர் உங்களை சந்திப்பார். The truth of the Lord will flow through your life. தேவனுடைய சத்தியம் உங்கள் வாழ்க்கையில வழிந்து ஓடும். I declare and I decree. நான் அறிக்கையிட்டு ஆணையிட்டு The சொல்லுகிறேன். next time I be there, next time we meet, நான் அடுத்த முறை உங்களை சந்திக்கும் பொழுது Jesus will already be there in your life. உங்க குடும்பத்துல ஏற்கனவே இயேசு வாசமாய் இருப்பார். Your prayer is answered. உங்க ஜெபங்கள் I பதிலளிக்கப்பட்டது. prophesy. நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுவேன். Amen. The Lord just inspired me. கர்த்தர் இதை சொல்லும்படியா ஏவுகிறார். 4 members are coming into Christ through this family. உங்கள் குடும்பம் மூலமாய் 4 நபர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் வருகிறார்கள். 4 members are entering into Christ. 4 நபர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் வருகிறார்கள். Because the Lord says, I know your family. ஏனா எனக்கு உன்னுடைய குடும்பத்தை தெரியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வீடு எனக்கு தெரியும். If I was not there, you would have not been alive. நான் அங்க இல்லனா நீ இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க முடியாது. Take out the fear of death. ஆமென். மரணத்தினுடைய பயங்கள் வெளியெடுக்கப்படட்டும். Life is coming. ஜீவன் வருகிறது. Life is coming. ஜீவன் வருகிறது. Last 16 years ago, 16 வருடங்களுக்கு முன்பதாக 2005 to 2008, 2005 இருந்து 2008 the devil tried so much. பிசாசு பல காரியங்களை முயற்சித்தான். But God protected. ஆனால் கர்த்தர் பாதுகாத்தார். Last 30 to 32 years, கடைசி 30 இருந்து 32 வருஷம் God protected. கர்த்தர் பாதுகாத்தார். And believe, நம்புங்க, still He will protect. அவர் இன்னும் உங்களை பாதுகாப்பார். Still He will guide. இன்னும் உங்களை வழிநடத்துவார். Still He will bless. இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால். The Lord says, my hand will be there over your life. உன் வாழ்க்கைக்கு மேல என்னுடைய கரம் எப்பொழுதும் இருக்கும். Can you stretch your hands and pray for this family? இந்த குடும்பத்திற்காக கரங்களை நீட்டி ஜெபம் பண்ணுவோம். When they go back, இவர்கள் திரும்பி போகும் பொழுது they are taking Jesus back. இயேசுவை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். They are taking Jesus back. இயேசுவை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். I'm not giving a car or bus, I'm giving Jesus. வாகனத்தையோ இல்ல பஸ்ஸையோ நான் கொடுக்கல, இயேசுவை உங்களுக்கு I'm not கொடுக்கிறேன். giving money, I'm giving Jesus. நான் பணத்தை கொடுக்கல, இயேசுவை கொடுக்கிறேன். You will carry Jesus home. நீங்க இயேசுவை சுமந்து கொண்டு உங்கள் வீடுகளுக்கு போவீங்க. கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை உங்க கிருபை இல்லாம கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். Today I was just praying. இன்னைக்கு நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். The Lord just put one word in my heart. என்னுடைய இருதயத்துல கர்த்தர் ஒரு வார்த்தையை வைத்தார். The book of Daniel verse 1. தானியேலின் புத்தகம் 1வது அதிகாரம் 19, 20, 21. 19, 20, 21 ஆகிய வசனங்கள். That one word we are going to read and we are going to pray as families. ஆமென். அதை நாம் படித்துட்டு வாசித்ததுக்கு அப்புறம் குடும்பமாய் ஜெபம் பண்ண போகிறோம். Because already last 3 days we have heard lot of words. ஏனா ஏற்கனவே கடந்த 3 நாட்கள் நிறைய பிரசங்கங்களை கேட்டுட்டோம். Lot of prophecies. நிறைய தீர்க்க தரிசனங்கள். If I stand today also I can't prophesy to everybody. ஆமென். இன்னைக்கு நின்னா கூட இன்னும் பலருக்கு நல்ல தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். But I want to pray for everybody. ஆனா இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். Daniel 1 verse. தானியேல் 1வது அதிகாரம் 19, 20, 21 ஆகிய வசனங்கள். 21, 22, 23 till 23. Yes. 19 இருந்து 23 வரைக்கும். Yeah, can we read together? நாம் யாவரும் ஒன்றாய் இணைந்து வாசிக்கலாம். ராஜா அவர்களோடே பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்த. How many times? எத்தனை மடங்கு? Touch your neighbor and say 10 times. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. 10 முறை. 10 times. 10 மடங்கு. No chance only.
No chance only. வாய்ப்பு தான் இல்ல. I mean, he is 1 means he is 10 times. Amen. அவன் ஒரு மடங்குனா இவர்கள் 10 மடங்கு. I mean, see the difference between the one who serves God and the one who don't serve God. தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கும் தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். Magician also has power. I'm not telling he does not have power. ஜோசியக்காரனுக்கும் வல்லமை இருக்கு, வல்லமை இல்லைன்னு சொல்லல. I mean, see the difference between God's power and man's power. ஆனா மனிதனுடைய வல்லமைக்கும் தேவனுடைய வல்லமைக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். Man's power, God's power had 10 times extra than man's power. ஆமென். தேவனுடைய வல்லமை மனுஷனை விட 10 மடங்கு ஜாஸ்தியா இருக்கிறது. I mean, that's what I prophesy. அதுதான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். Bible says Philip went to Samaria. வேதம் சொல்லுகிறது பிலிப்பு சமரியா பட்டணத்துக்கு And போனார். when he reached Samaria, அவர் சமரியாவை நெருங்கின பொழுது there was a sorceress called Simon. Amen. அங்க ஒரு சீமோன் என்கிற ஒரு நபர் இருந்தார். I mean, a sorceress, ஆமென். அங்க சீமோன் என்ற ஒரு நபர் இருந்தார். a witchcraft, ஆமென். மந்திரவாதி, a sorceress. மந்திரவாதி. I mean, Bible says he controlled over the land. ஆமென். அவன் He controlled over the land. நிலங்களை அவன் He கட்டுப்படுத்துகிறவன். controlled over the people. அவன் ஜனங்களை But கட்டுப்படுத்துகிறவன். when Philip entered into that place, ஆனா பிலிப்பு அந்த இடத்துக்கு போனான். he preached like the sorceress got baptism. ஆமென். அவனுடைய பிரசங்கம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா அந்த மந்திரவாதி ஞானஸ்நானம் பெறுகிற அளவுக்கு அவன் பிரசங்கம் May this happen in Karamade. இந்த காரமடை பட்டணத்தில் அந்த காரியங்கள் நடக்கட்டும். You carry 10 times. ஆமென். நீங்கள் 10 மடங்கு வல்லமையுடையவர்கள். Not 1 time. ஒரு மடங்கு இல்ல. Not 2 times. 2 மடங்கு இல்ல. Not 3 times. 3 மடங்கு இல்ல. 10 times. 10 மடங்கு. 10 times. 10 மடங்கு. Can somebody say 10? 10. சிலர் சொல்லுங்க 10. Can somebody say 10 times? யாராவது சொல்லுங்க 10 மடங்கு. 10 times. 10 மடங்கு. Not 1 time, brother. ஒரு மடங்கு இல்ல சகோதரனே. Today morning we count that number 10. Amen. இன்னைக்கு காலையில நம்ம எண்ணணும் 1 ல இருந்து 10 And வரைக்கும். when I went to my room, I'm telling Lord what to preach. நான் ஆண்டவர்ட்ட கேட்ட ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன பிரசங்கம் God said 10 times. ஆண்டவர் சொன்னார் 10 மடங்கு. Wisdom I will increase 10 times. ஓ உன்னுடைய ஞானத்தை 10 மடங்கு அதிகரிப்பேன். I will increase the anointing 10 times. ஓ உன்னுடைய அபிஷேகத்தை 10 மடங்கு அதிகரிப்பேன். Amen. Witchcraft, the magicians had only 1x. ஜோசியக்காரர்களுக்கு 1 மடங்கு தான். But Daniel had 10 ஆனா times. தானியேலுக்கு 10 மடங்கு. 10 times. 10 மடங்கு. Not outside strength. வெளிப்புறத்தின் வல்லமை அல்ல. Something there was inside. சிலது உள்ள இருந்து. I mean, from our Sunday school only we read about Samson and we miscommunicate Samson. நம்ம சண்டே ஸ்கூல்ல படிச்சதுதான். ஆமென். சிம்சோனை குறித்து சில தவறான புரிதல்கள் இருக்கிறது. Amen. What do you think Samson had biceps and big man? சிம்சோன் அப்படினா என்னது பெரிய மனுஷனா? I mean, was he big like Goliath? அவர் கோலியாத்தை போல பெரிய மனுஷனா? I mean, did he have good body? இல்ல ஒரு நல்ல உடம்பு இருந்துச்சா? If he had good body, why will Delilah ask where is your strength? அதாவது நல்ல உடம்பு இருந்திருந்தா டெலிலா ஏன் அவரை பார்த்து உன்னுடைய பலன் எங்க இருக்குன்னு கேட்க போறா? Will you go and ask a bodybuilder where is your strength? நீங்க போய் ஒரு ஜிம்ல செய்றவங்க கிட்ட போய் உங்களுடைய ஸ்ட்ரெngth எங்க இருக்குன்னு கேட்க முடியுமா? I mean, you all know strength is here only. உங்க எல்லாத்துக்கும் தெரியும் பலம் என்பது இங்க தான் இருக்கு. Why will Delilah ask where is your strength? ஆனா வேதத்துல பார்க்கிறோம் டெலிலா கேக்குற உன்னுடைய பலன் எங்க இருக்கிறது? Not one time. ஒரு முறை அல்ல. Not 2 times. 2 முறை அல்ல. 3 times. 3 முறை. That means அப்படினா strength was not here. பலம் என்பது இங்க இல்ல. There was a hidden strength inside him. அவனுக்குள்ளாக மறைந்திருக்கிற அந்த பலன். Don't judge me according to my outer appearance. வெளி தோற்றத்தை வைத்து என்னை எடை போட்றாதீங்க. I mean, small age only. அவன் சின்ன வயதுதான். But oil is great. ஆனா எனக்கு மேல ஊற்றப்பட்டிருக்கிற எண்ணெய் பெரியது. Samson's out physique was less only. ஆமென். சிம்சோனுடைய வெளி தோற்றம் கம்மியா தான் இருந்துச்சு. But when the Holy Spirit took control over his body, ஆனா அவனுடைய சரீரத்திலே பரிசுத்த ஆவியானவர் கட்டுப்படுத்த from ஆரம்பித்தார். inside something started to flow. அவனுக்குள்ளாய் இருந்து சில காரியங்கள் வழிந்தோட ஆரம்பித்தது. That's what Peter said. அதுதான் பேதுரு சொன்னான். I don't have gold and silver to give, என்னிடத்துல வெள்ளியும் பொன்னும் இல்ல. but I have one name. ஆனா என்னிடத்துல ஒரு நாமம் A இருக்கிறது. name above all names. எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம். A name above all எல்லா names. நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம். அந்த நாமம் என்னது? அந்த நாமம் என்னது? நாமமே உயரணும். This name Susan. If அல்லேலூயா. this name Susan is connected, anybody here come forward. இயேசுவே நாமமே பெருகணும். If this name Susan is connected, anybody here? Oh, இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா.
Lord says Susan, this name. சூசன் அப்படிங்கிற பெயர். Amen. Let's just pray for this name. இந்த பெயருக்காக நம்ம ஜெபிக்க போறோம். Amen. Name connected to Susan is here. ஆமென். சூசனுடையங்கிற பெயருக்கு இணைக்கப்பட்டவங்க இல்ல குடும்பத்தினர் இங்க இருக்கிறீங்க. If you don't come, நீங்க வரலனா no worries. Amen. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. Blessing is yours, not mine. Amen. ஆமென். ஆசீர்வாதம் உங்களுடையது, என்னோடது இல்ல. From 3 days I am calling out, nothing for me. Amen. ஆமென். கடைசி 3 நாட்களும் பெயர்களை கூப்பிடுறேன், எனக்கு எதுவும் இல்ல. But I just want to pray for this name ஆனா Susan. இந்த பெயருக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். Amen. I want to pray for this name Susan. இந்த Amen. சூசன்ங்கிற பெயருக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். Just 2 minutes. Let's close our eyes. அந்த 2 நிமிஷம் கண்களை மூடி Right now in the name of Jesus. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால், Right now in the name of Jesus. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் Lord, I pray and I declare. ஆண்டவரே நான் ஜெபித்து அறிக்கையிடுகிறேன். I bless this name Susan. Amen. இந்த சூசன்ங்கிற பெயரை நான் ஆசீர்வதிக்கிறேன். I bless the family connected with that name. ஆண்டவரே இந்த பெயரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற அந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். I declare and I decree நான் அறிக்கையிட்டு சொல்லுகிறேன். a favor in the name of Jesus. ஒரு தயவு இயேசுவின் A நாமத்தில், favor in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் ஒரு தயவு. Just when you pray for this name Susan, also pray for this name Clara. ஆமென். சூசன்ங்கிற பெயருக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கிளாரா அப்படிங்கிற பெயருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. Amen. These 2 names we are going to pray and we are going to go forward. இந்த 2 பெயர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணி முன்னாடி கடந்து போக போகிறோம். You are going to come with testimony. These 2 names are also coming here with testimonies. ஆமென். இந்த 2 பெயர்களும் இந்த இடத்துல சாட்சிகளோடு கூட வர போறாங்க. Amen. Lord, I pray for Susan. ஆமென். ஆண்டவரே நான் சூசனுக்காகவும் I pray for Clara. கிளாராக்காகவும் I declare and I decree நான் அறிக்கையிட்டு சொல்லுகிறேன். in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் Let them come here as a testimony. ஆண்டவரே அவர்கள் இந்த இடத்துல சாட்சிகளாய் வருவார்களாக. Protect their life. அவர்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பீராக. Bless them ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால். Amen. ஆமென். Amen. Daniel was a man of vision. தானியேல் என்பவன் தரிசனமுடையவனாய் இருந்தான். Amen. God spoke through him through visions and dreams. ஆமென். அவனோடு கூட தேவன் சொப்பனங்களிலும் தரிசனத்தின் மூலமாக பேசுகிறார். Today morning we prayed and finished with visions. இந்த காலை வேளையில நம்ம இன்னைக்கு ஜெபித்து தரிசனத்தோடு கூட முடிச்சோம். So I pray, may God and open the eyes of vision over your life. ஆமென். நான் ஜெபிக்கிற உங்களுடைய தரிசனத்தின் கண்களை கர்த்தர் திறக்கட்டும். Amen. I just want to pray for some couple more families. ஆமென். இன்னும் கொஞ்சம் குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்க The விரும்புகிறேன். family who I said morning, I said, "No, the way the window, yes. Come as a family, I want to bless you." குடும்பமா முன்னாடி வாங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். The yellow shirt guy near Emmanuel brother, I want to bless. Yes. Come, I want to pray. I want to bless your family. Come on, come on. உங்க குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். Come on, pray. Amen. Yes, I know this name already. எனக்கு ஏற்கனவே இந்த பெயர் தெரியும். But today afternoon when I was just preparing my sermon, இந்த மதியான வேளையில நான் செய்தியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது the Lord says Daniel's family will come. You have to pray for that. Amen. Amen. டேனியலுடைய ஃபேமிலி இங்க வருவாங்க, அவங்களுக்காக நான் ஜெபிக்கணும். Amen. So when I came behind, I saw. நீங்க பின்னாடி வரும்போதே நான் பார்த்துட்டேன். Amen. Daniel. டேனி Amen. Danny is here. Just come as a family. I want to pray. குடும்பமா முன்னாடி வாங்க. Amen. That's what when I was just writing this sermon, the Lord said that family will come. You have to pray for that நான் family. இந்த செய்தியை எழுதி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அவர்கள் குடும்பமா வருவாங்க, அவங்களை முன்னாடி கூப்பிடுங்க. Just come forward. I want to pray. That's முன்னாடி all. வாங்க, நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புறேன். Amen. Just God, I want to pray for siblings. Yes. Amen. Just few more minutes. We are going to pray. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம ஜெபிக்க போறோம். Just stretch out your hands. We are going to pray. உங்க கரங்களை அப்படியே அவர்களுக்கு நேரா நீட்டி நில்லுங்க. I want to pray for this name. A name which is connected with this name, Kavita. And கவிதாங்கிற பெயருக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். அந்த பெயர்ல இணைக்கப்பட்டிருந்தீங்கன்னா அப்படியே நீங்களும் முன்னாடி வந்து நில்லுங்க. I want to pray for this name. Amen. Just stretch your hands. We are going to pray for this. இவர்கள் நேரா கரங்களை நீட்டுங்க, நம்ம ஜெபிக்க போறோம். Amen. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால. Reshe gedera lagadara labar. Rabashe. உங்க நாமம் உயரனும் இன்று மேன்மை அடையனும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் இன்று மேன்மை அடையனும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் இன்று மேன்மை அடையனும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் Just see that God is building many things through you. இந்த காலத்திலே கர்த்தர் அநேக காரியங்களை கொண்டு கட்டுகிறார். Get ready. ஆயத்தமாக In coming 3-4 years, நீங்க வருகிற 3-4 வருடங்களில் Amen, you're going to give him a new sketch. நீங்க ஒரு புதிய வரைபடத்தை அவருக்கு கொடுக்க போறீங்க. And I see him building again something in the name of ஆமென். Jesus. அவர் மறுபடியும் ஒரு காரியத்தை கட்டுகிறதை நான் பார்க்கிறேன். As Bible says, வேதம் சொல்லுகிறது, the old
The new church will be filled with glory. புதிய சபைகள்